பாரத பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வருகை தந்தார். நேற்று திருப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பின்னர் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். இரவு அங்கு தங்கியிருந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி காலை ஹெலிகாப்டர் மூலம் தூத்துக்குடி வஉசி துறைமுக பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் இறங்கும் தளத்திற்கு ஹெலிகாப்டர் தற்போது இறங்கியது. அங்கு அவரை வரவேற்பதற்காக மத்திய அமைச்சர்கள் மற்றும் மாநில அமைச்சர்கள், தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி, தமிழக ஆளுநர் ரவி உள்ளிட்ட மற்றும் துறைமுக அதிகாரிகள் அவர்களை சிறப்பாக வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து அங்கு பிரமாண்டமாக பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரம் 13,000 பேர் அமரும் வகையில் பிரமாண்ட பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பந்தலில் அவர் வந்தவுடன் தூத்துக்குடி துறைமுகத்தில் வெளி துறைமுக விரிவாக்க பணி, குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், மேலும் வஉசி துறைமுகத்தில் நாட்டின் முதலாவது பசுமை நைட்ரஜன் துறைமுகமாக மாற்றுதல் திட்டம் மற்றும் மணியாச்சி முதல் திருநெல்வேலி பிரிவு மற்றும் மேலப்பாளையம் முதல் ஆழ்வார்மொழி பிரிவு உள்ளிட்ட இரட்டை ரயில் பாதை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வருகை தந்தார். அங்கு அவருக்கு தமிழக ஆளுநர் ரவி மற்றும் மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள் மற்றும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி, துறைமுக அதிகாரிகள் அவர்களுக்கு சிறப்பாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் அங்கிருந்து கார் மூலம் இன்னும் சற்று நேரத்தில் விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை புரியுள்ளார். அங்கு தூத்துக்குடி துறைமுகத்தின் வெளி துறைமுக விரிவாக்க பணி, இந்த வெளி துறைமுக விரிவாக்க பணி தூத்துக்குடியில் உள்ள ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் நீண்ட நாள் கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கையின்படி வெளி துறைமுக விரிவாக்க பணி நடைபெற உள்ளது. இந்த வெளி துறைமுக விரிவாக்க பணி நடைபெற்றால் தூத்துக்குடியில் உள்ள ஏற்றுமதி இறக்குமதியாளருக்கு செலவினம் மிகவும் குறையும். இதனால் இந்த திட்டத்திற்கு பெரும் வரவேற்பு உள்ளது. இதைத் தொடர்ந்து குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், வஉசி துறைமுகம் நாட்டிலே முதல் முறையாக பசுமை நைட்ரஜன் துறைமுகமாக மாற்றுதல் உள்ளிட்ட திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இதைத் தொடர்ந்து வாஞ்சி மணியாச்சி முதல் திருநெல்வேலி பிரிவு மற்றும் மேலப்பாளையம் முதல் ஆழ்வார்மொழி பிரிவு உள்ளிட்ட இரட்டை ரயில் பாதை திட்டங்களையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சுமார் 1477 கோடி செலவில் உருவாக்கப்பட்டுள்ள இரட்டை ரயில் பாதை திட்டம் கன்னியாகுமரி, நாகர்கோவில், சென்னையை நோக்கி செல்லும் ரயில்கள் பயண நேரத்தை குறைக்கும் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். இதற்காக தூத்துக்குடி துறைமுகம் அருகே பிரமாண்டமாக பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பந்தலில் 13,000 பேர் அமரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பந்தலில் காலை முதலே போலீசார் அவர்களை சோதனை செய்த பிறகு ஏற்றுமதியாளர் மற்றும் தூத்துக்குடி பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், துறைமுக ஊழியர்கள் என அனைவரையும் பரிசோதனை பிறகு விழா மேடைக்கு அனுமதிக்கப்பட்டனர். இது பாரத பிரதமர் தூத்துக்குடி வருகையொட்டி தூத்துக்குடியில் சுமார் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் கடல் வழியில் 15 படகுகள் மூலம் கடலோர பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஷேக் மதார். தூத்துக்குடி வந்த பிரதமரை ஆளுநர் RN ரவி, அமைச்சர்கள் ஏவாவேலு, கீதா ஜீவன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். அண்மை செய்தியாக அதை நாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம்.